வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 5,00,000 வரை காப்பீடு மக்களே! மூத்த குடிமக்களா இருந்தீங்கன்னா, காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாரி அரசு வெளியிடக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள, நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே! சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழகத்தில் மக்களுக்கான மக்களின் ஆரோக்கியத்திற்கான பல மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசும் தமிழக அரசும். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதியவர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மக்களே. இந்த ஒரு இக்காப்பீடு திட்டத்தில் 5,00,000 வரை முதியவர்கள் பயன்பெறலாம் என்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 70 வயதை கடந்தவர்களுக்கும் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக மூத்த குடிமக்கள் ஆண்டிற்கு 5,00,000 விகிதத்தில் தங்களுடைய உடலை பரிசோதித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவகாச காலங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. மத்திய அரசு கூறியிருக்கிறாங்க. இதற்கு தகுதியான மூத்த குடிமக்கள் அருகில் உள்ள இ-சேவை இடங்களுக்கு சென்று இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஒரு திட்டத்தில் இணைந்த பிறகு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் மூலயமாக அவர்களுக்கு 5,00,000 காப்பீடாக அட்டை மூலயமாக வழங்கப்படும். மேலும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, முகவரி சான்றுகள் கொண்டு அருகில் உள்ள இ-சேவை இடத்திற்கு சென்று இதற்கான விண்ணப்பத்தினை ஆன்லைன் மூலயமாகவும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கென சில தகுதிகளும் இருக்குது. அந்த கோட்டிற்கு கீழ் நீங்கள் வந்தீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. மறக்காம மூத்த குடிமக்கள் அனைவருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.